ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேம்பிங் போக போகிறோங்க. அதை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போக போகிற கேம்பிங் சைட்டோட நேம் என்னென்னா கெர்லேக். இது நார்த் கரோலைனாவில் இருக்குது. வெர்ஜீனியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது ரொம்பவே பக்கமாக இருக்கும். அந்த கேம்பிங் சைட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ளே ஏரிக்கரை மேலே டென்ட் போட்டு ஒரு நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் அங்கேயே குக் பண்ணி சாப்பிடவும் போகிறோங்க. இந்த கேம்பிங்க்கு நாங்கள் மட்டும் போகலை, எங்களோட சேர்ந்து இன்னும் 4 ஃபேமிலி வராங்க. ஸோ டோட்டலாக 5 ஃபேமிலி சேர்ந்து போகிறோம். முன்னாடியே ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சுக்கு எல்லாருக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ போகும்போதே அதை அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு போயாச்சு. நம்ம புக் பண்ண கேம்பிங் சைட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கில் நம்ம ஸ்விம் பண்ணலாம், குழந்தைங்க ஜாலியாக விளையாடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கேம்பிங் சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த லேக்குக்கு போயிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். இதுதாங்க அந்த லேக் சைட்டு. ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்த சாப்பாடை எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. ஏன்னா லஞ்சுக்கு பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படின்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் பல பேர் சாப்பிடவே இல்லை. அதனால் கொலை பசியில் இருந்தோமா, அதனால் போய் ஃபஸ்ட்டு இருந்ததை சாப்பிட்டுட்டோம். அடுத்தது நம்ம தண்ணியில் இறங்க வேண்டியது தாங்க. தண்ணியில் போய் இறங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்டையும் கொண்டு வந்தாச்சு, அதையும் போட்டு விட்டுட்டேன். அடுத்தது சன்ஸ்க்ரீனு அது எல்லாத்தையும் போட்டு விட்டேங்க. ஸோ இப்போ அவங்க எல்லோரும் ரெடியாக இருக்காங்க தண்ணியில் இறங்குறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேனப்பி போட்டுட்ருக்காங்க. இந்த வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி வெதர் அந்தளவுக்கு ஹாட்டாக இல்லை, ரொம்ப கோல்டாகவும் இல்லை, நார்மலாக இருக்குது. தண்ணியில் விளையாடுறதுக்கு தேவையான டாய்ஸ் லைக் வாட்டர் கன்னு, பால்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சு நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 3 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ 3 hours முடிஞ்சு எல்லாேருக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் நாங்கள் கேம்பிங் சைட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ போக போகிற கேம்பிங் சைட்டு எப்படி இருக்குன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஏரிக்கரை மேலே டென்ட்டு போட போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் நைட்டில் தண்ணியோட வேவ் கரையில் அடிக்கும். இப்போது நம்ம டென்ட்டை போட வேண்டியது தான். இந்த டென்ட்டு போடுறதுக்கு முன்னாடி கீழே தார்ப்பாயை போட்டுடணும். ஏன்னா இந்த இடத்துல கல், குச்சி, ஷார்ப்பாக ஏதாவது ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா நம்மளோட டென்ட்டை டேமேஜ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணிலாம் டைரெக்டாக நம்ம டென்ட்டுக்குள்ளே வந்துடும். அப்படி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த தார்ப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டென்ட்டை அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இந்த டென்த்தில் 8 பேர் வரைக்குமே படுக்க முடியும். அந்த அளவுக்கு பெருசாக தான் நாங்கள் வாங்கும்போதே வாங்கியிருந்தோம். நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெருசாகிருச்சா, அது மட்டும் இல்லாமல் ஊர்லேருந்து அம்மா அப்பா இல்லை அத்தை மாமாலாம் வந்தாங்கன்னா எல்லோரும் ஒரே டென்ட்லேயே நம்ம தங்கலாம் அப்படின்ட்டு முன்னாடியே பிளான் பண்ணி இப்படி வாங்கியிருக்கோம். நம்ம டென்ட்டில் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது பெட்டை செட் பண்ணிட வேண்டியது தான். இது ஏர் பெட்டுங்க. பேட்ரி போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஏர் ஃபில் ஆகிடும், நமக்கு பெட்டு ரெடி ஆகிடும். இதில் ஒரே பட்டன் தான் இருக்குது. அதுலேயே பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் நம்ம ஆன் பண்ணுறது, அப்புறம் ஏர் ஃபில் பண்ணுறது, ஏரை வெளியில் எடுக்கிறதுக்கும் பட்டன் இருக்குது. நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். இதை அசம்பிள் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான வேலை தான். டென்ட்டுக்குள்ளே சூஸ் பண்ணி அந்த பிளேஸில் கரெக்டாக விரித்து விட்டுட்டு பட்டனை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் உள்ளே போயிட்டு நம்ம பெட்டு ரெடி ஆயிரும். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம பெட்டு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்குட்டி அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் தான் பெட்டு மேலே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஏதோ சொல்லி அவரை இறக்கி அப்புறமா பெட்டு ரெடி ஆச்சு. இந்த டென்ட் பார்த்திங்கன்னா 2 லேயரில் கவர் ஆகிருக்கும். நெட்டில் ஒன்று, இன்னொன்று ஃப்ளை ஷீட்டு இல்லைனா ஃபேப்ரிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நெட்டு இருக்கிறதுனால பூச்சிலாம் உள்ளே வராமல் தடுக்கும். ஸோ ஃபேப்ரிக் என்ன பண்ணும் அப்படின்னா, மழைலாம் வந்ததுன்னா தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபேப்ரிக் ஷீட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஏர்பெட் இப்போ ரெடி ஆயாச்சு. அதுக்கு பிளாங்கெட், பில்லோ எல்லாத்தையுமே வீட்டிலேருந்து வரும்போதே கொண்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே செட் பண்ண வேண்டியது தான். இந்த பெட்டு நமக்கு அவ்வளோ அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது நான் லாஸ்ட் இயர் செய்யோன் ரொம்ப குட்டியாக இருந்தான். அவன் குழந்தையாக இருக்கிறதுனால தூங்குவானா, கீழே படுத்தா தூங்க மாட்டானான்னு எனக்கு தெரியல, அதனால் வாங்கியிருந்தோம். பட் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ஏர்பெட்டில் தூங்குறதுல. ஸோ அதனால் அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. பெரியவங்களுக்கு மேபி இந்த பேக் பெயின் இருக்கவங்க அவங்களுக்குலாம் இந்த பெட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
இப்போ நம்மளோட டென்ட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. அப்படியே படுத்தோன்னா நல்லா தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொண்டு வந்த ஹேமாக்கை வந்து குழந்தைங்களுக்கு மரத்தில் கட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அப்புறம் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. கூப்பிட்டா கூட வரவே மாட்டாங்கங்க. அந்த அளவுக்கு வந்து ஹேமாக்கில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்புறம் பிஸி ஆயிடுவாங்க. இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து நல்லா பசி வந்துருச்சு. ஸோ காஃபி போட்டுட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பால் கொடுத்துட்டு பெரியவங்க எல்லாருக்குமே வந்து காஃபி வித் பிஸ்கெட் அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம். ஈவினிங் ஆக ஆக பார்த்திங்கன்னா லைட்டாக குளிர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபயரை போட்டுட்ருக்காங்க. நல்லா இந்த குளிருக்கும் இந்த ஃபயருக்கும் எதமாக இருக்குது. ஸோ நைட் 7 ஆகிற டைமில் வந்து பிட்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம் குழந்தைங்களுக்கு மட்டும். ஸோ அவங்க வந்து பிட்ஸாவை கொடுத்து அந்த ஃபயர் பிட்டை சுற்றி உட்கார வச்சுட்டோம். ஸோ சமத்தா வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் இங்கே பிட்ஸா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நம்ம சொல்லவே வேணாம், சாப்பிடுன்னு சொல்லி அவங்க ஈஸியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. கிட்ஸுக்கு மட்டும்தாங்க பிட்ஸா. பட் எங்களுக்கெல்லாம் இல்லை. எங்களுக்கெல்லாம் வந்து கொத்து பரோட்டா பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். அதுக்கு தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து அடுப்பில் வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து கிட்ஸ் கழுத்தில் பார்த்திங்கன்னா ஒரே லைட்டாக இருக்குது. இது வந்து கலர்ஃபுல் லைட் ஸ்டிக்கு. எந்தெந்த குழந்தைங்களுக்கு எப்படி எப்படி தோணுதோ அப்படி போட்டுட்டு சுற்றிட்டு இருக்குங்க. நைட்டில் வந்து குழந்தைங்க எங்கேயாவது போனாலும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காகவும் வந்து இதை வாங்கி எல்லார் கையிலையும் கொடுத்தாச்சு. அடுப்பை பற்ற வச்சதும் பரோட்டா ரெடி ஆகுதோ இல்லையோ, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹாஃப் பாயில் போட்டுட்ருக்காங்க. இது வந்து இப்போ இல்லை, எப்போ நாங்கள் கேம்பிங் போனாலும் வந்து இந்த ஹாஃப் பாயில் பிரியர் வந்து எங்கள் கேங்கில் நிறைய பேர் இருக்காங்கங்க. அதனால் ஹாஃப் பாயில் இல்லாத ஒரு கேம்பிங்கே இருக்காது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி அப்புறம் கொஞ்சமாக வந்து தக்காளியை போட்டு வதக்கிட்டு அடுத்தது வந்து சிக்கன் குழம்பை ஊற்றி அதிலையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது பிச்சு வச்ச பரோட்டாவை போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து நிறைய ஷெஃப் இருக்காங்க. எங்களோட கொத்து பரோட்டா வந்து ப்ராப்பராக வருமானு தெரியாது, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ, வெங்காயத்தை போடுறியா போடு, தக்காளி போடுறியா போடு, குழம்பு ஊற்றுறியா ஊற்று, அப்படி தாங்க நடக்கும். ஆனால் ஃபைனலாக ஒரு டெக்ஸ்சர் வரும்ல, அது வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி எல்லாம் கொத்தி பரோட்டா ஃபைனலாக ரெடி ஆனதுக்கப்புறமா வீட்டிலேருந்து வரும்போதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, வாழை இலையெல்லாம் கட் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வாழை இலையில் ரெடியான அந்த பரோட்டாவை வச்சு திரும்பவும் இன்னொரு வாழை இலை வச்சு மூடி கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வச்சு அதுக்கப்புறமா பிரித்து சாப்பிட்டோன்னு வைங்களேன், செம்ம சூப்பராக இருந்தது. இது ஃபஸ்ட்டு பேட்ச்சு. இந்த மாதிரி ஒரு 2-3 பேட்ச் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே தீர்ந்து போச்சு. எல்லோரும் கொத்து பரோட்டாவை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது ஃபயர் பிட் கிட்டே போயிட்டு மேஷ்மெல்லோ ரெடி பண்ண போகிறோங்க. நம்ம கேம்பிங்னாலே வந்து மேஷ்மெல்லோ இல்லாமல் எப்படிங்க. ஸோ கிட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப ஸ்வீட்டாக திகட்டுற மாதிரி இருக்குது. உண்மையாகவே நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் எனக்கு. ஸோ ஆனால் கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த மேஷ்மெல்லோனாலே ரொம்ப அப்படியே பெரிய விஷயம் மாதிரி வந்து அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு அதுக்கு பிடிக்கும் போல இருக்குது. அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு டோஸ்ட் ஸ்டிக்கை வச்சு அந்த மேஷ்மெல்லோ அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து அந்த ஸ்டிக்கில் குத்தி ஃபயரில் காமிச்சா ஒரு சாஃப்டான ஒரு பதத்துக்கு வரும். அதுக்கப்புறமா அதை வந்து கிராம் கிராக்கர்ஸ் அப்படின்ட்டு ஒரு பிஸ்கெட்டு, அந்த 2 பிஸ்கெட்டுக்கு நடுவில் அந்த மேஷ்மெல்லோவை வச்சு நமக்கு பிடிச்ச சாக்லேட் எது வேணால் வச்சுக்கலாம். அந்த சாக்லேட்டை வந்து மேஷ்மெல்லோ கூடயே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வந்து கடிச்சா வந்து எஸ்மோஸ் ரெடிங்க. இதை தான் வந்து இந்த எப்போ கேம்பிங் போகிறோமோ எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக இதை வாங்கி வச்சிடணும். இல்லைனா கிட்ஸ் எல்லாம் அழுக கூட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டென்ட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ தூங்குற டைம் வந்தாச்சு. ஸோ நம்ம டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளாரையே வந்து லைட் ஆப்ஷனும் இருக்குது. அந்த லைட் வந்து டென்ட்லேயே வந்து பேட்ரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைட்டில் வந்து நம்ம பிரைட்டாக வச்சுக்கலாம், இல்லை வந்து மீடியமாக வச்சுக்கலாம், இல்லைனா நைட் மோடில் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ நைட் மோடில் செட் பண்ணால் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ கலர் அந்த மாதிரி எரியும். இந்த மாதிரி ஆப்ஷனும் இந்த டென்ட்டில் இருக்குது. படுத்ததும் நல்லாவே தூங்கிட்டாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஆட்டம் போட்டோம்ல. ஸோ காலையில் தான் எனக்கு முழிப்பே வந்தது. ஸோ மார்னிங் வெதர் எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப சில்லுன்னு குருவி சத்தம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான வந்து சத்தம் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பவும் நம்ம டீ கடையை திறக்கணும். ஸோ டீ கடையை போட்டுட்டு குட்டீஸ் எல்லாருக்கும் பாலை கொடுத்துட்டு நமக்கு வந்து டீ குடிச்சிட்டு அதே மாதிரி ஒரு பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டுட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடியலை. பட் இது வந்து சும்மா
காலையில் காஃபி டீ குடிப்போம்ல அந்த மாதிரி டீயை குடிச்சிட்டு எல்லோரும் ரிலாக்ஸாக ஃபயர் பிட் கிட்ட உட்காந்து கொஞ்சம் கதை பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கிட்ஸ்க்கு வந்து பசி வந்துருச்சு. ஸோ அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருந்தோம்னா மஃபின் வாங்கிட்டு வந்திருந்தோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு திரும்பவும் அவங்க விளையாட போயிட்டாங்க. இந்த ஜென்ஸுக்கெலாம் வந்து பசி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா பிரெட் ஆம்லேட் வித் அவகாடோ தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களே வந்து ஆனியன்லாம் கட் பண்ணி ஆம்லேட் போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஜாலியாக சாப்பிட மட்டும்தான் செஞ்சோம். ஸோ என்னென்னா ஆம்லேட் போட்டுட்டு ஸோ ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஆல்ரெடி வந்து அவகாடோ மிக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அதையும் வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து நல்லா தடவி அதை வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எங்களோடது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன, எல்லோரும் போய் ஜாலியாக கொஞ்சம் நேரம் அப்படியே ஊஞ்சலில் படுத்து ரிலாக்ஸாக இருந்துட்டு அன்றைக்கி வந்து சண்டே. ஸோ அதனால் எல்லாருக்கும் வந்து தமிழ் ஸ்கூல் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். தமிழ் ஸ்கூல் வந்து எப்போவுமே வந்து ஆஃப்டர்நூன் தான் இருக்கும். இங்கே எங்களோட லொக்கேஷனுக்கு 2 o'clock தான் இருக்கும். அதனால் ஒரு 12 o'clock அட்லீஸ்ட் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணி கிளம்பணும். இருந்தாலும் லேட் தான் ஆயிடுச்சு. அவசரமாக கிளம்பி திரும்பவும் வந்து அவங்கள நான் அன்றைக்கி வந்து தமிழ் ஸ்கூல்லேயும் விட்டேன். பட் ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த கேம்பிங்கு. உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.